ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற நல்லெண்ணெயை எப்படி அரைக்கிறதுன்றது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம எள்ளை வாங்கி வீட்டிலையே செக்காடி நல்லெண்ணெயை எடுத்துகிட்டு வந்தோம்னா அது கண்டிப்பாக பேக்கெட் நல்லெண்ணெயை விட கொஞ்சம் ஸ்மெல் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸை எள்ளோடு சேர்த்து அரைக்கும்போது கண்டிப்பாக பேக்கெட் நல்லெண்ணெய் மாதிரியே டேஸ்ட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக பேக்கெட்டில் வரல நல்லெண்ணெயில் கண்டிப்பாக கலப்படம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சல்ஃபர் கலக்கிறதால இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். நம்ம வீட்டில் செக்காடின்னு வரும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெயில் கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இப்போ எடுத்துருக்கிறது 25 கிலோ கோணிப்பை தாங்க. இதில் 20 கிலோ அளவுக்கு எள் இருக்குது. இதை விலை பார்த்தோம்னா 1 கிலோ 100 ரூபான்ற கணக்கில் நான் வாங்கியிருக்கேன். இது செகண்ட் குவாலிட்டி எள் தாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி எனக்கு கிடைக்கல. இப்போ இதை நான் வெயிலில் காய வச்சிட்ருக்கேன். ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்ச எள் தான். இதை இருந்தாலும் ஒரு வாட்டி செக்காடுறதுக்கு முன்ன நாள் நல்லா காய வச்சுக்கலாம் வெயிலில். நிறைய பேர் எள்ளை கழுவிட்டு காய வச்சு செக்காடி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்கிறத விட நம்ம முறத்தை வச்சு நல்லா புடச்சிட்டு அதில் உள்ள தூசு மண்ணை எல்லாம் எடுத்துட்டோம்னாவே போதும். கழுவணுன்ற அவசியம் இல்லைங்க. செக்காடும்போது இந்த எள்ளையை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறோன்ற போது கண்டிப்பாக தண்ணியில் அலசிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ காய வச்சாச்சு. இப்போ பார்த்தோம்னா எள் நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்திருக்கேன். இப்போ இந்த எள்ளை நம்ம ஏற்கனவே வச்சுருந்த கோணிப்பையிலேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம செக்காடுற இடத்துக்கு நம்ம எள்ளை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை செக்காடுறதுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க. இந்த எள்ளோட நம்ம சேர்க்க வேண்டிய 3 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். 20 கிலோ எள்ளுக்கு 2 கிலோ அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். அடுத்து 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. இதோடவே லெமனும் ஆட் பண்ணுவோம். லெமன் செக் ஆடும்போது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். செக் ஆடுறதுக்கு முதல்ல வெல்லத்தை சேர்த்துக்கிறாங்க. அடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்த எள்ளையும் சேர்த்துக்கிறாங்க. மொத்தம் 20 கிலோ எள்ளையும் நம்ம செக்காடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு 1.5 hour ஆயிடுச்சுங்க எனக்கு. இப்போ ஏலக்காய் சேர்க்குறாங்க. ஏலக்காய் சேர்த்த பிறகு எள்ளோட எண்ணெய் வாசம்ன்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நார்மலாக வெல்லம் சேர்த்து செக்காடுற எண்ணெயை விட ஏலக்காய் சேர்த்து செக்காடும்போது அதோட வாசம் சூப்பராக இருந்தது. போட்டு அரை மணி நேரம் கழித்து செக்காடின அந்த எள்ளு தூள்லாம் கீழே வந்துட்டுருந்து அதோடவே கொஞ்சம் எண்ணெயும் வந்துட்டுருந்து அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி திருப்பி எடுத்து அந்த செக்காடுறதுலேயே போட்டுருந்தாங்க. எள்ளு செக்காடும்போது 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி தெளித்து தாங்க செக்காடிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த செக்காடுறதுல லெமன் சேர்க்குறாங்க. நான் 2 லெமன் அளவுக்கு வாங்கி கொடுத்தேன். 2 லெமனையுமே கட் பண்ணி இதோட சேர்த்துட்டாங்க. லெமன் சேர்க்கறதால அதில் உள்ள கசுடு வாசம் அதிகமாக வராமல் இருக்குன்றதால சேர்த்துருக்காங்க. 1/2 hour கழிச்சு எண்ணெய் நல்லா வர ஆரம்பிச்சுது. எண்ணெயோடு சேர்த்து அந்த எள்ளு தூள்லாம் கீழே வந்துச்சு. அதையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து போட்டுருந்தாங்க. கரெக்டாக 1.5 hour ஆகிடுச்சுன்னா 20 கிலோ எள்ளையும் செக்காடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. 20 கிலோ எள்ளு செக்காடும்போது எனக்கு 10லேருந்து 12 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் கிடச்சிது. இப்போ பார்த்தோம்னா செக்காடிட்டு வந்த எண்ணெயை ஒரு அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் ஊற்றி 4லேருந்து 5 நாளைக்கு வெயிலில் வைக்கணும். அப்போ தான் அந்த கசடு வாசம் போயிடும். அடுத்து இதை ஒரு கேனில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் 6லேருந்து 8 மாதத்துக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.